ஓசூர் அருகே விவசாயி ஒருவருக்கு 8,75,000 ரூபாய் மின்கட்டணம் செலுத்துமாறு குறுஞ்செய்தி வந்துள்ளதால் அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஓசூர் அருகே உள்ள சின்னட்டி கிராமத்தில் வசித்து வரும் விவசாயி வெங்கடேஷ் வீட்டில் 5 உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் விவசாய தொழில் நிமித்தமாக வெளியே சென்று விடுவது வழக்கம். தமிழ்நாடு அரசு சார்பில் 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவதில் பெரும்பாலும் மின்கட்டணம் செலுத்தாமலும் சில மாதங்களில் அதிகபட்சமாக 100 ரூபாய் வரை மட்டுமே மின்கட்டணம் செலுத்தி வந்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமையன்று மின்வாரியத்தில் இருந்து வெங்கடேசனின் செல்போனுக்கு வந்த குறுஞ்செய்தியில் 8,75,550 ரூபாய் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த வெங்கடேஷ் மின்வாரிய அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். பழைய வீடுனா அது அப்பா அம்மா நாங்கள் எல்லாம் அதான் வச்சுட்டு வந்துன்னு இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எனக்கு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் நம்பர் வந்து மீட் நம்பர் 49ங்க. அந்த பில்லு இனிமேல் ஃப்ரீ 100 யூனிட் ஃப்ரீ எப்பயுமே நம்ம பில்லு வந்துட்டு இருந்தது. மேக்ஸிமம் 20 ரூபா இல்லை 30 ரூபா 50 100 ரூபாயில் எப்பயுமே வரும், எப்போ டைம் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா எனக்கு வெள்ளிக்கிழமை மெசேஜ் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா 8,3 லட்ச ரூபா வந்துருக்குங்க. அந்த 8,3 லட்சம் காரணம் என்ன இது வந்திருக்க நாங்கள் கேட்டால் வந்து இஎம்எஸ் வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து லெட்டர் எழுத்து வந்துட்டு வந்து பார்த்துருக்குறோம். நான் பார்த்து நடந்து எடுக்கிறதான் சொல்லியிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.